இப்போ ஜெயம் ரவி அவரோட 16 இயர்ஸ் மேரேஜ் லைஃப்ல அவருக்கு நடந்த கொடுமைகளை பத்தி பேசியிருக்காரு. அவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல ஒரு போஸ்டா போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 16 இயர்ஸா நான் பிசிக்கல், மென்டல், எமோஷனல் அண்ட் ஃபைனான்சியல் அபியூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னோட எக்ஸ் வைஃப் அண்ட் என்னோட எக்ஸ் மாமியார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சொல்லவே ரொம்ப சோகமா இருக்கு. என்னுடைய சொந்த அம்மா அப்பாவையே மீட் பண்ண விடல அவங்க. என்ன ஒரு கேஜில் போட்டு ஐசோலேட் பண்ணிட்டாங்க. அது வந்து ரொம்ப அன்பேரபிளா இருந்தது. நான் எவ்வளோ வாட்டி இந்த மேரேஜை சேவ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அது வந்து எனக்கு இன்னும் கஷ்டத்தை தான் கொடுத்துச்சு. அதனால நான் மேரேஜை விட்டு வெளியில வந்துட்டேன். அண்ட் எப்போ நான் வீட்டை விட்டு வெளியில வந்தனோ அவங்க வந்து என்னோட எக்ஸ் தான். அவங்க எப்பவுமே என்னோட எக்ஸா தான் இருப்பாங்க. இதுல ரொம்பவே வருத்தமா என்ன இருக்குன்னா, என் குழந்தைங்களை வச்சு சிம்பத்தி கெயின் பண்றாங்க. என்னோட குழந்தைங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதை பத்தி ஒரு அப்பாவா அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு இடத்துல வந்து சிக்னேச்சர் போடணும் கார் இன்சூரன்ஸ்க்காக. இதை தான் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க எங்க போனாலும் பவுன்சர்ஸோட தான் போறாங்க. ஒரு அப்பாவா என்னால அவங்கள மீட் கூட பண்ண முடியல. ஆனா என்னோட பிரேயர்ஸ் அண்ட் என்னோட அன்கண்டிஷனல் லவ் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். எப்பவுமே அவங்க வந்து ஒரு சேஃபான, ஃப்ரூட்ஃபுல்லான, ஹாப்பியஸ்ட் லைஃப் தான் வந்து லிவ் பண்ண போறாங்க. என்ன நடந்தாலும் என்னோட பசங்க தான் என்னோட ப்ரைட் அண்ட் ஹாப்பினஸ். அவங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் வாழ்றதே அவங்களுக்காக தான். எப்பவுமே அவங்களுக்காக நான் இருப்பேன் அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த 16 இயர்ஸ் ஆஃப் மேரேஜில் நிறைய நான் லூஸ் பண்ணியிருக்கேன். என்னால் எதுவுமே பேச முடியாமல் போச்சு. என்னோட டிக்னிட்டி போச்சு. சொந்தமாக சம்பாரிச்ச காசாக இருக்கட்டும், ஃபைனான்ஸாக இருக்கட்டும், என்னோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட கெரியர் டிசிஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் கண்ட்ரோல்லையே இல்லை. என்னை வந்து அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நிறைய ஃபைனான்ஷியல் லோன்ஸ்க்குலாம் வந்து என்ன தான் ஷூரிட்டியாக வந்து கையெழுத்து போட வச்சாங்க. என்னோட சொந்த அப்பா அம்மா கூடயே வந்து என்னை பேச விடலை. அண்ட் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ் ஒய்ஃப் அண்ட் என்னோட மாமியார் தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க. என்னோட சொந்த அப்பா அம்மாவுக்கு 5 இயர்ஸாக நான் எதுவுமே கொடுக்க முடியாமல் போச்சு. எனக்கு கொடுக்க விடலை. இருந்தாலும் நான் சைலண்டாக தான் இருந்தேன். நார்மலாக வந்து இருந்த மாதிரி நடித்தேன். அவங்களோட லோன்ஸ்க்காக நான் தான் வந்து பே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். பப்ளிக் ட்ராமாவை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் தான் வந்து அவங்களோட லோன்ஸ்க்காக பே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். இருந்தாலும் என்னை வந்து கேவலமாக தான் வந்து நடத்துனாங்க. ஒரு ஹஸ்பண்டாக இல்லை. ஸோ என்னோட ஃபைனான்ஸாக இருக்கட்டும், அசட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து டிசிஷன் அத்தாரிட்டியாக இருந்தாங்க. பட் சைலன்ஸ்க்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது. அவங்களோட எல்லா லயபிலிட்டிஸ், அவங்களோட எல்லா கடன், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து நான் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் அண்ட் அவங்களோட அம்மா அவங்களோட கம்ஃபர்டபுளான ஐஃபை லைஃப் ஸ்டைலுக்காக நிறைய காசு வந்து செலவு பண்ணாங்க. என்னோட காசை நிறைய செலவு பண்ணாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடன்களும் வாங்கினாங்க. அதனால தான் வந்து எனக்கு நிறைய ஃபைனான்ஷியலாக நிறைய பிரச்சனைகள் வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் இப்போ டிசைட் பண்ணேன், எல்லா பேமெண்ட்ஸ்ல இருந்து நான் வந்து விலகி வரணும் அப்படின்ட்டு. இந்த கார் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா நான் டிசைட் பண்ணேன், என் பசங்களோட வெல்பீயிங் தான் எனக்கு முக்கியம். சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே வந்து உண்மை தெரியும். நான் எவ்வளோ பேட்டில்ஸ் வந்து சைலண்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு. நிறைய மேனிப்புலேஷன் என்னை வச்சு பண்ணாங்க. என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஷூரிட்டிக்கு என்னோட எக்ஸ் மாமியார் ஒரு மல்டி க்ரோன் லோன் எடுத்தாங்க. அதுக்கு என்னை ஷூரிட்டியாக கையெழுத்து போட வச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் 10 நாள் முன்னாடி என்னை காண்டாக்ட் பண்ணி என்னை ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க சொன்னாங்க. ஏன்னா நான் அந்த ஷூரிட்டியில் கையெழுத்து போட்டிருக்கேன். அதனால அந்த காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இதுதான் வந்து என்னோட எக்ஸ் ஒய்ஃப் அண்ட் அவங்க ஃபேமிலி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு காசு, ஷூரிட்டி, சிக்னேச்சர் இதெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் ரவி மோகன் தேவை. இந்த மாதிரி லைஃப் தான் வந்து 16 இயர்ஸாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் இப்போ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். மறுபடியும் நான் வந்து மீண்டு வருவேன், ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. அண்ட் முக்கியமாக என்னோட பசங்களை இந்த விஷயத்தில் இழுக்காதீங்க. அவங்களுக்கு நான் ஒரு பெட்டர் ஃபாதராக கண்டிப்பாக இருப்பேன். இனிமேல் உங்களை கோர்ட்டில் தான் நான் சந்திப்பேன். அண்ட் கெனிஷா பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க வந்து இனிஷியலாக ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. என்ன அவங்க தான் வந்து ஹீல் பண்ணி இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் கொண்டு வந்தாங்க. நான் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க என்னோட பிளட், டியர்ஸ் எல்லாமே வந்து அவங்க பார்த்துருக்காங்க. ஒரு நாள் ஒரு நைட் அன்னைக்கு என்னோட சொந்த வீட்டில் நைட் ட்ரெஸ்ஸோட வாலெட்டு, வெஹிக்கிள்ஸ், டாக்குமெண்ட்ஸ், என்னோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என்னை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அப்போது கெனிஷா தான் வந்து ஹெசிடேட் பண்ணாமல் என்னை வந்து அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான கம்பேனியன் அவங்க. அவங்க தான் என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே என்னோட பேட்டில்ஸ் எல்லாமே பார்த்துருக்காங்க. லீகலாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், ஃபைனான்ஷியலாக இருக்கட்டும். அண்ட் நான் அவங்க பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்னு வந்து என் பக்கத்தில் அவங்க நிற்கிறாங்க. ஃபேமுக்காக இல்லை, அட்டென்ஷனுக்காக இல்லை, எம்பத்தி அண்ட் ஸ்ட்ரென்த்துக்காக. நான் எப்பவுமே கெனிஷாவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன். என்னோட அப்பா அம்மாவுக்கும் நிறைய ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. என்னோட டீமுக்கும் நிறைய ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ கெனிஷா பற்றி ஒரு சின்ன டிஸ்ரெஸ்பெக்டோ, கேரக்டர் அசாசினேட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட அவளை அஃபெக்ட் பண்ண நான் விட மாட்டேன். அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்ட் அண்ட் ஒரு நல்ல சிங்கர் கூட. என்னோட கதையை அவங்க கேட்டுட்டு அப்புறமா அவங்க சொன்ன விஷயம் இதுதான், நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், தெரபிஸ்டாக இல்லை. அண்ட் கோர்ட்டில் இந்த டிவோர்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. முக்கியமாக கெனிஷா விஷயத்தில் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு.
அண்ட் ஃபேன்ஸ் அண்ட் மீடியாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதுதான் வந்து கடைசி தடவை நான் இதை பற்றி பேச போகிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து டேரெக்டாக கோர்ட்டில் தான் இதை டீல் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் இதை எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கான்வர்ஸ் கான் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.